உண்ணாமலை அண்ணாமலை என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கட்டும் மனதார வேண்டிக்கிறது. இப்போ நான் இருக்கிறது ராமேஸ்வரம் அகஸ்தியர் தீர்த்தம். அப்போ அகஸ்தியரோட கோயிலும் அகஸ்தியரோட தீர்த்தம் இந்த இடத்துல இருக்கிறேன். இந்த இடத்துல ஏன் இருக்கிறேன் அப்படிங்கிறத இல்லை, இந்த இடம்னு சொன்னால் நான் வரணுங்கிற காலகட்டத்துக்கு நான் வந்து சொல்லக்கூடியது சொல்லிட்டு நான் போயிடுவேன். ஏன்னா ஒத்த கை தண்டாயுதம், ஒத்த பை ராஜபோக சாப்பாடு, தூக்கம் நாய் தூக்கம்தான். எங்கே போனாலும் நாய் தூக்கம். கிளம்பிக்கிட்டே இருக்கணும். இதான் ஏழுமலையான் மனித ரூபத்தில் வரக்கூடிய ஒரு அவதாரம். அப்போது அந்த நாஸ்டோடமஸு கணிச்சார், ஒரு பெரிய தீர்க்கதரிசி வந்து ஒரு 500 ஆண்டுக்கு முன்னக்கூட்டி முக்கடலில் சங்கமிப்பான், ஒரு முத்தமிழன் முக்கடலில் சங்கமிப்பான், உலகத்தை ஆட்சி செய்வான், அவன்தான் கல்கி அவதாரம் அப்படின்னு எடுத்து நாஸ்டோடமஸை குறித்து படித்து நிறைய பேர் இந்த சமூக வலைத்தளம் மூலமாக பேசுகிறது. பின்ன இந்த இமாட்டர் ரூலர், அழிவில்லாத ஆட்சியாளன், கல்கி அவதாரம், விஷ்ணுவோட 10 அவதாரத்தில் ஒரு அவதாரம் கல்கி அவதாரம். ஒரு குதிரையில் வரும், ஒரு வால் வச்சுருக்கும் அப்படின்னு ஒரு புராண வரலாறு. இளைஞர்கள் எல்லாம் அந்த கல்கி அவதாரத்தை குறித்து நான் தான் இமாட்டர் ரூலரு, நான் தான் அழிவில்லாத ஆட்சியாளன், இப்படி எல்லாம் நிறைய பதிவுகள் எல்லாம் இந்த சமூக வலைத்தளம் மூலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைன்னு சொல்லலை. அப்போ இந்த நாஸ்டோடமஸ் என்ன கணிச்சிருப்பார்? முக்கடல் சங்கமிக்கு முத்தமிழன். முத்தமிழன்னா யார்? தமிழ்னா என்ன பொருள்? இதை அறிஞ்சாதான் உனக்கு முத்தமிழ் முக்கடல் சங்கமிக்கும் இடத்தில் பிறப்பவனை குறித்து உனக்கு தெரிய வரும். உனக்கு தெரியாது. ஏன்னா 2002 அந்த நாஸ்டோடமஸு கணிச்சவன் அதுக்குள்ளே இதை பின்தொடர போயிட்டான். ஆனால் அவன் ஒருத்தந்தான் அதை குறித்து பேசிக்கிட்டு வர்றான். ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. ஆனால் கல்கி அவதாரம் உலகத்தை காக்க வரும், ஞானத்தை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க வரும். ஞானம்னா என்ன? அது ஒரு விஷயம், மனித இனத்துக்கு தெரியாத ஒரு விஷயம். ஞானம்னா என்ன பொருள்? அறிவுங்கிறது தான் ஞானம். அப்படியா? மனித வாழ்க்கையில் மனிதன் கற்றுக்கிட்ட ஒரு அறிவு என்னென்னு கேட்டால் மரணம் ஒன்று தான். அந்த மரணம் இல்லாத வாழ்க்கையை சம்பாத்தியம் பண்ணுவதுக்கு தான் நம்ம ஒரு இறை வழிபாடு, ஒரு ஆலயத்துக்கு ஒரு அச்சை கொண்டு போகிறோம். இந்த அச்சம் எதுக்கு உருவாகுதுன்னா மரணம் என்பது ஒரு நாள் நடக்கும். அப்போ ஆண்டவன் இருக்கிற, அரசியல் இருக்குது, எல்லாமே இருக்குது இந்த நாட்டுக்குள்ளே. ஆனால் இந்த மரணங்கிறது ஒன்று நடக்கும். ஆனால் இந்த மரணம் இல்லாத வாழ்க்கையை மனிதன் கற்றுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த ஆலய வழிபாடு. அப்போ மரணம் இல்லாத வாழ்க்கைனா மரணம் எல்லாத்துக்கும் உண்டே? இல்லை. ஒரு மாம்பழம் சாப்பிட்டுட்டு போட்டால் அந்த கொட்டை முளைச்சி ஒரு கண்ணாகுது, அப்புறம் ஒரு மரமாகுது. அது பல விதைகளை உருவாக்குது, பல மரங்களை உருவாக்குது. ஒவ்வொரு மரத்தை நம்ம பார்க்குற என்னென்னா, அந்த பட்சிகள் எல்லாம் உங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, மனிதா நீ அழிஞ்சு போகாத. காக்கா கான்னு கத்துதுன்னா நீ கரிமேகமாக ஆகி காக்காவை ஆயிராதுன்னு தான் சொல்லுது. ஆனால் உனக்கு ஒரு காக்கா செத்த உடனே 1000 காக்கா கூடும்போது காக்கா கூட்டம், அப்போ மனித கூட்டம் அழிஞ்சு போகுது. மகாபாரத இதிகாசத்தில் கர்ணங்கிட்ட வாங்குறாரு இல்லையா கிருஷ்ண பரமாத்மா தர்மம், அந்த தர்மம் தான் சனாதன தர்மம். அந்த சனாதன தர்மம் உலகத்தில் வந்து கர்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். தர்மம்னா என்ன நினச்சிக்கிட்டிய? காசு பணம் பொண்ணும் பொருளை கொடுப்பது அல்ல தர்மம். தர்மம்னா ஒரு மனிதன் என்னத்தை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்னத்தை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பதுக்கு பேர் தான் தர்மம். புரியுதா? அதற்கு பேர் தான் தர்மம். இப்போ உங்கள் வீட்டை எழுதி தாங்கயான்னு கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. 1 லட்ச ரூபா கொடுன்னு கேட்டால் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஐயா 1 ரூபா கொடுன்னு சொன்னால் ஐயா 10 ரூபா தர்றேன்னு சொல்லுவேன். அப்போ இல்லை என்று சொல்லாத மனம் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பதுக்கு பேர் தான் தர்மம். நீ அளவோட தர்மத்தை கொடுத்தேன், அரிசியை கொடுத்தேன், பருப்பை கொடுத்தேன், வீடு கட்டி கொடுத்தேன், அதை இல்லை. ஒரு மனிதன் வந்து நம்மக்கிட்ட கேட்குறான், ஐயா எனக்கு இதை தா, இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பதுக்கு பேர் தான் தர்மம். அது கர்ணன் மட்டும்தான் இந்த பூமியில் செஞ்சான். கர்ணனால் மட்டும்தான் செய்ய முடியும். அதற்கு பேர் தான் சனாதன தர்மம். அந்த தர்மம் கர்ணனுக்கு உள்ளது. அந்த தர்மத்தை தான் கிருஷ்ண பரமாத்மா வாங்கினான். பாப்பா கர்ணா உன் தர்மத்தை கொடு. அந்த தர்மம் தான் ஞானம், முக்தி, சித்தி, புத்தி அனைத்தும் அடங்கியிருக்குது. கர்ணன் என்றால் என்ன பொருள்? இல்லை என்று மனம் வேணும், இல்லைன்னு சொல்லாத ஒரு மனம் வேணும். அதற்கு பேர் தர்மம். அது கர்ணனுக்கு மட்டும் உண்டு. அர்ஜுனன் எங்கே இருக்கிறாரு? தலையில் இருக்கிறாரு. புத்தி அர்ஜுனன், கண்ணு குந்திகா தேவி,
வெளிச்சம், இருட்டு, இடது வலது, மாதா பிதா. அப்போ கிருஷ்ண பரமாத்மா எங்கன்னா இரு கரம் இரு பாதம். அதுக்கு தான் கிருஷ்ணர் ரதம் ஓட்டுறாரு. கர்ணன் வந்து தேரோட்டியோட மகன். சூரிய நாராயணன் கிருஷ்ணன் தேரை ஓட்டுறாருன்னா அப்போ அந்த பரம்பொருள் என்பது என்ன? உயிர். ஒவ்வொரு மனிதனும் கொடுக்கப்பட்ட உயிர் பரம்பொருள். அந்த உயிரை அழியாமல் பாதுகாத்துக்கிறதுக்கு தான் ஒன்றா ஆண்டவன் படைச்சான். உடனே ஆண்டவன் யாருன்னு கேட்பேன். இந்த பஞ்சபாண்டவர்களை அஞ்சும் ஒரு ஆள் தான். அஞ்சும் ஒரு ஆள் தான். வித்ய விநாயகர் எழுதின பாரதம் வியாசர் சொல்லி. ஆனால் வியாசர் கதையும் இந்த வித்ய விநாயகர் கதையும் வடநாட்டிலிருந்து ஆன்மீகம் இங்கே வரல. வடநாட்டிலிருந்து சிவன் இங்கே வரல. தென்னாடுடைய சிவனே எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி. எந்த நாட்டில் நீ இறைவனாக இருந்தாலும் இந்த தென்னாடு சிவன் தான் போற்றின்னு சொல்லணும். உலகத்தில் சிவா, அந்த சிவாவோட பூர்வீக இடம் தென்னாடு. பூர்வீக இடம் தென்னாடு. அந்த தென்னாட்டில் அந்த கரெக்டாகிட்டு இதாப்பா சிவன், இந்த உலகத்துக்கு இதான் சிவன் அப்படின்னு ஒரு ஆளால் சொல்லிட்டு பார்ப்போம். இவன் தான் நான் காசிக்கு போனாங்கிறான், அடுத்த திருவண்ணாமலைக்கு போனாங்கிறான், அடுத்த வெள்ளியங்கிரிக்கு போனாங்கிறான், அடுத்த சதுரகிரிக்கு போனாங்கிறான், அடுத்த ராமேஸ்வரம் போனாங்கிறான், அடுத்த இமயமலைக்கு போனாங்கிறான். எல்லா மலைக்கும் போயிட்டு என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? எங்கே போனாலும் சிவ வழிபாடு, லிங்க வழிபாடு. அது கேட்டால் சிவன் சக்தி. அப்போ இந்த தென்னாடுடைய சிவன் இன்னாரு தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ வடநாட்டில் இருந்து இந்த ஆன்மீகம் இந்த தென்னாட்டுக்கு வரல. தென்னாட்டில் இருந்து தான் ஆன்மீகம் போச்சு. இப்போ உலக நாட்டில் இல்லை, இந்த தமிழ்நாடாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவாக இருக்கட்டும், இந்த உலக நாடாக இருக்கட்டும். எப்போ பாண்டிய மன்னன் என்றால் யார்? மீனாட்சி என்றால் யார்? மீனாட்சி என்றால் யார்? பாண்டிய மன்னனுக்கு மீனாட்சி என்ன உண்டு? நீங்கள் மனித இனம் அறிஞ்சிருக்குது கேட்டால் பாண்டிய மன்னனோட வாரிசு மீனாட்சி. ஆனால் கள்ளழகர் சகோதரன், மூத்தவன். அப்போ பாண்டிய மன்னனோட மகன் தானே கள்ளழகரும் அப்படின்னு யாருமே சொல்லலையே. கள்ளழகர் வந்து பாண்டிய மன்னனோட வாரிசு, மீனாட்சி பாண்டிய மன்னனோட வாரிசு சொல்லலையே. சொல்லியிருக்கீங்களா? சொல்லலை. அப்போ மீனாட்சி கள்ளழகர் பாண்டிய மன்னனோட வாரிசு. அப்போது தென்னாட்டில் தோன்றப்பட்ட இந்த பெருமாளைத்தானே மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு இந்த பூமிக்குள்ளே அழைக்கிறாங்க. அந்த மகாவிஷ்ணுவோட ஒரு அவதாரம் தானே இந்த கள்ளழகர். வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்குறாரு. சொக்கநாதன் மீனாட்சி திருக்கல்யாணம். அதோட அர்த்தம் என்ன? மனம் அல்ல, கல் யானை. கல் யானை கரும்பு தின்ன பூமி கதை மதுரை. அப்போது திருமணம்னா அஸ்த நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஒன்றா சந்திக்குது. அஸ்த நட்சத்திரம் இருட்டு, உத்தர நட்சத்திரம் வெளிச்சம், தேர். ஒவ்வொரு மனிதனும் ரதம் போல் அந்த இடத்துல கூடுறது. அப்போது சைவமும் கூடும், வைணவமும் கூடும். அப்போது உலகத்தில் சைவமும் வைணவமும் ஒரே கூடக்கூடிய இடம் மதுரை தான். நாமம் போட்டவங்களும் வருவாங்க, பட்டை அடித்தவங்களும் வருவாங்க. அப்போ எல்லா ஆன்மீகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு மதுரையில் 4 கோபுரம். இந்த 4 கோபுரத்தை மனிதன் பார்த்தாலே போதும். உலகத்தில் ஆன்மீக வழிபாடே இதான்ப்பா. அதுதான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அப்போ கோபுர தரிசனம் எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு மதுரை. பின்னு திருவண்ணாமலை மேற்கு வாசல் கதை, அருணகிரிநாதர் கதை. அருணகிரிநாதர் ஒரு மகாராஜாவுக்கு வேண்டி ஒரு மூலிகை எடுக்க போனார். வேண்டாதவங்க அந்த உடம்பை எரிச்சிட்டாங்க திருவண்ணாமலை. அப்போ அந்த அரசன் யார்? அருணகிரிநாதர் என்ன மூலிகை எடுக்க போனார்? வல்லவ மகாராஜாவுக்கு குழந்தையாய் பிறந்த அண்ணாமலையார். வல்லவ மகாராஜாவுக்கு குழந்தையாய் பிறந்த அண்ணாமலையார் யார்? அருணகிரிநாதர் யார்? முருகன் காட்சி கொடுத்த முருகன் என்றால் என்ன பொருள்? அப்போ இதெல்லாம் மனிதன் அறிகிறது தான் ஞானம். ஆனால் மனிதன் என்ன அறிஞ்சிருக்கிறான்? ஒன்றும் அறியவே இல்லை. காசியில் இறந்தால் முக்தி. ஒரு மனிதனுக்கு இறப்பே கிடையாது. இது அறிஞ்சால் முக்தி. அண்ணாமலையை நினைத்தால் முக்தி. தீபம், உன் கண்ணு தான் வெளிச்சம். இதை நினச்சாலே போதும். திருவாரூரில் பிறந்தால் முக்தி. திருவாரூரில் என்ன பிரதானம்னா ரதம் ஓடுறது தான், தேர். ஒவ்வொரு மனிதனும் இறைவனுக்கு மத்தியில் தேர். ஆனால் அந்த தேர் அழியாமல் இருப்பதுக்கு தான் ஒவ்வொரு ஆலயத்திலும் தேர் நிற்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த தேர் காலகாலமாக இருக்கும். ஆனால் அந்த மனிதன் இழுக்கிற மனிதன் அழிஞ்சு போகிறான். அழிகிறது எப்படின்னு கேட்குறியா? இந்த சிவன் எரிச்சு சாம்பலை உடம்பு பூரா பூசினாருன்னு சொல்கிற பற்றியா? அதுதான் அழியதுக்குள்ள விஷயம். அந்த கரிமேகம் காக்கா பிறவி. காசியில் காகம் கத்தாது, புதைச்சிட்டா காகம் ஆகாது, எரிச்சிட்டா கரிமேகம் காக்கா பிறவி. காக்கிறவன் கால பைரவர். காக்கா பிறவிக்கு அப்புறம் நாய் பிறவி. இதை காக்கிறது தான் ஒரு மனிதனை படைக்கப்பட்டிருக்கு.
ஆனால் மனிதன் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு மரணம் என்பது சாதாரணம், இறந்தாச்சு, கொண்டு எரிச்சாச்சு, அஸ்தியோட ராமேஸ்வரம் வந்துட்டோம், கங்காக்கு போய் கரைச்சோம், காவேரியில் கரைச்சோம், இது முக்தியாக மோட்சமாக எதுவுமே கிடையாது, காக்கா பிறவி தான். இது அறிகிறது தான் ஞானம். பழனியில் முருகன் ஏன் மேற்க பார்க்க இருக்கிறாருன்னா, ஆறுபடை வீட்டில் தண்டாயுதபாணின்னு ஏன் வச்சுருக்கு? அப்போ அது முருகன், சிவனோட இளைய மகன். மூத்தவன் விநாயகன், சக்தியிலிருந்து தோன்றியது. ஆனால் 6 நெற்றிக்கல்லிருந்து தோன்றியது முருகன். அப்போ ஐயப்பன், அகத்தியர், இதுக்கு சிவனுக்கும் பந்தம் உண்டு. அப்போ ஒன்னிலிருந்து வந்த ஒரு அவதாரம். அரியோட முகமோ ஆணையோட முகமோ, ஆணைக்கு அப்புறம் அரி, சபரி, இது சபரி தான். முருகா என்றால் மூத்தவன், இளையவன் ஐயப்பன். முருகா என்ற இளையவன், மூத்தவன் விநாயகன். இப்படி இருந்தால் இளையவன் மூத்தவன்னு தெரியும், வேற ஒன்றும் உங்களுக்கு தெரியாது. கேட்டீங்களா? அப்போ ஏன் இதை சொல்கிறோம்னா, பாண்டிய மன்னன் மீனாட்சி, அப்போ மீனாட்சியோட சகோதரன் பெருமாள் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பெருமாள் பாண்டிய மன்னனுக்கு என்ன உண்டு? மகன் தானே உண்டு. அதையா மனிதன் தெரிஞ்சுக்கிடலை? திருமால், பெருமாள் மீனாட்சியோட சகோதரன், அப்போ பாண்டிய மன்னனோட வாரிசு. அப்போ பாண்டிய மன்னனோட வாரிசு தான் 108 பெருமாள் ஆலயம் அப்படின்னு ஏன் சொல்லலை? ஏன்பா சொல்லலை? பாண்டிய மன்னனோட வாரிசு மீனாட்சி தான். அப்போ பெருமாள் யார்? காசி ராமேஸ்வரம், பாண்டி மலையாளம். ஆண்டவர் யார்? ஆ என்பது 8 ஆண்டவர், கா என்பது 1 கண்டவர். அப்போ இந்த ஆண்டவன் எல்லாத்தையும் உனக்கு வாழ்க்கையில் அனைத்து உணர்த்துறது உன் கண்ணு மூலமாக. நீ இறந்துட்டேன்னு உன் சொந்த பந்தம் சொல்லும் போது உன் கண்ணு இருக்கு இல்லையா, பிறந்ததுலேருந்து நீ மரணப்பட்ட நாள் முதல் அந்த கண்ணு கிடந்து ஓடும். அனைத்து உலகமும் உனக்கு கனவாக தெரிஞ்ச மாதிரி ஓடும். ஆனால் அந்த ஓடி முடியறதுக்குள்ளே நீ சுடுகாட்டில் கொண்டு எரிச்சா என்ன நியாயம்? அழியாத பொருள் இந்த பொருள் தர்மம். இதை தர்மம் கொடுக்க சொன்னால் அடுத்தவனுக்கு கொடுக்க சொல்லலை, மண்ணுக்கு கொடுக்க சொல்லிச்சு. ஆனால் நீ கற்றுக்கிட்டது என்ன? நெருப்புக்கு கொடுக்குற. உலகத்தில் சிவலிங்கம், உலகத்துக்கு தோற்றப்பட்ட இடம் ராமேஸ்வரம். சீதா தான் அந்த உலகத்துக்கு சிவலிங்கத்தையே கொண்டு வர்றாப்புல. அப்போ அந்த சிவலிங்கம் வழிபாடு எதற்கு? தோஷம் விலகுவதற்கு. சிவ பூஜை செஞ்சால் தோஷம் விலகும். அப்போ அந்த சிவலிங்கத்துக்கும் அந்த தோஷத்துக்கும் என்ன பொருள்னு மனிதன் அறியலை, தெரியாது. அதுதான் பிரம்ம ஞானம் அறிந்தவனே பிராமணன். அது இந்த உலகத்தில் ஒருவன் தான், திரு அனந்த பத்மநாதன். அரி அம்மை அப்பன் துணை.